ஹரே ஸ்ரீனிவாசா. இன்றைக்கி எல்லோர் லைஃப்லையும் நடக்கிற சாதாரண நேரம் பற்றி பேசலான் இருக்கீங்க. அதான் சொல்கிறோமே, நல்ல நேரம் நமக்கு நல்லது நடக்குது, சிலருக்கு அந்த இதுவாகும் பேட், அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தை பற்றி சொல்கிறேங்க. அந்த நேரத்தை நம்ம எப்படி பண்ணணுங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா திறமையாக ஆட்சி பண்ணிட்டு வந்தார். எல்லாரோடையும் நல்ல போர் புரிஞ்சு எல்லா அரசரையும் வீழ்த்தி அவரோட வெற்றியால் நல்ல முன்னுக்கு வந்தார். அதுக்கு காரணம் அவரோட மந்திரி, திறமையான மந்திரி வச்சுருந்தார். அருமையான மனைவி, 2 இளவரசர்கள். அவங்கள நல்லா போய்ட்டு இருந்தது வாழ்க்கை. அவரோட மண்டபத்தில் அவரோட அரசரில் ஒரு வைத்தியர் இருந்தார், ஜோசியர் இருந்தார். அவரை கேட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த ஜோசியர் சொன்னார், அரசரே, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, இப்போது ஒரு 7.5 வருஷம் உங்கள் டைம் சரியில்லை, அதனால் நீங்கள் அரசாட்சி செய்வீங்களாங்கிறதே சந்தேகமாக இருக்குன்னார். அது இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லி அவர் மந்திரியோட பேசி நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அவர் மந்திரிகிட்ட சொன்னார். அவர் சொன்னதை வச்சு பார்த்தா அரசாணை நான் வெளியில் போய் சண்டை போட்டால் தானே நம்ம ஆட்சி கவரும், அதுக்கு இல்லாமல் நம்மளோட அறையில் இருக்க பொக்கிஷம் அறையில் நான் இருக்கேன், நீங்களே ராஜ்யத்தை பார்த்துக்கோங்க, ஏதாவதுனா டெய்லி எனக்கு தகவல் கொடுங்க, நான் எதுவும் வெளியில் பண்ணலை அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி அந்த அவரே டெய்லி ஒரு ஹோமம் பண்ணுறது, நல்லா பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் மந்திரி, ராஜ்யம் செழிக்கிறதுக்கு. ராஜா மட்டும் வெளியில் வரல. இப்படியே ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. இளவரசர்களும் பெருசானாங்க. அந்த 7.5 வருஷம் ஆனவுடனே அவர் வெளில வந்தார். ராஜ்யத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஊரில் எல்லாம் சுபிட்சமாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. அந்த ஜோசியரை கூப்பிடுங்கன்னு சொன்னார். ஜோசியர் வந்தார். சொன்னீங்களே அரசாட்சிக்கு பிரச்சனைன்னு, அது பிரச்சனை இல்லாமல் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னார். அதுக்கு அவர் ஜோசியர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்க? ஆமாம் அரசரே, நீங்கள் உங்கள் திறமைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆள், 7.5 வருஷம் யார் கண்ணிலையும் படாமல் எப்படி இருந்தீங்க, அரசாட்சி நீங்களா பண்ணீங்க, அதை தான் சொன்னேன் உங்கள் நேரம் அப்படின்னு. அந்த நேரத்தை நீங்கள் நல்ல விதமாக கையாண்டீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே ஆச்சு. மந்திரியை வச்சு சுவாமிக்கு பண்ணுறது, தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது எல்லாம் பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமே இருக்குது அப்படின்னார். அது கேட்டு அவர் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு மறுபடி மேலே எல்லாரோடையும் பழையபடி வெற்றிகரமான ராஜாவாக இருந்தார். அது மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் ஏதாவது பேட் டைம் வந்தால் நம்மகிட்ட என்ன இருக்கோ அது தானம் கொடுத்து, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, ஒரு சின்ன ஒரு அன்னதானம் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி கொடுத்தா அந்த பேட் டைம்லேருந்து நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். ஃபுல்லாக இல்லாட்டாலும் அதோட பவராவது கொஞ்சம் குறைக்கலாம். அது மாதிரி செய்யலாம். அதுக்கோசம் பயப்படக்கூடாது. அதுக்கு என்ன தீர்வு பார்க்கணும். அது மாதிரி இருக்கும், அதை சமாளிக்கிறது தாங்க மனுஷனோட அந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லோரும் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு என்ன சுவாமி தெரியுமோ அந்த சுவாமி பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி எல்லாம் சமாளித்து வரணும். அதுதாங்க சாமர்த்தியம். ஹரே ஸ்ரீனிவாசா.